வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் பார்க்கலாம். காலையிலே மார்க்கெட்டில் போய் வேணுங்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் பூரி, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அவங்களுக்கு இந்த குட்டி குட்டி பூரி போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். பெரியவங்களுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து முட்டை தொக்கும் சிக்கன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு எடுத்து சிக்கன் வதக்கல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். காலையில் பசங்க சாப்பிட்டு முடித்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடித்தோடனே அடுத்து அப்படியே லஞ்ச் வேலையை ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ஏற்கனவே லேட்டில் போயிட்டுருக்கோம் சண்டே, அதனால் உடனே ஆரம்பிச்சிட்டேன். ப்ரிப்ரேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ரிப்ரேஷன்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் நெத்திலி மீன் வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் ஒரு 1 கேஜி. இது சிக்கன் வந்து நான் 2ஆக பிரிச்சிருவேன். எங்கள் வீட்டில் குட்டி டாக்ஸ் 2 இருக்குது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்துருவேன். அப்புறம் சிக்கனோட ஈரல் என் டாட்டருக்கு பிடிக்கும் அது. அப்புறம் கொஞ்சம் நண்டு வாங்கியிருந்தேன். அது எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சுருவேன். ஏன்னா மீன் வந்து நல்லா ஊறுனா நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் முதல்ல வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் டக்குன்னு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி அதை மசாலா ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு எடுத்துட்டேன். அப்படியே சைட் பை சைடு கோழி ஈரல் இருக்கு இல்லையா, அதை வதக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் இறக்கி முடிச்சோன்னே ரைஸ் ஒரு பக்கம் வச்சாச்சு. இந்த பக்கம் பிரியாணி எங்கள் குட்டி பாப்பாக்காக காரமே இல்லாத ஒரு சிக்கன் பிரியாணி. அப்புறம் நான் வெஜிடேரியன், அதனால் எனக்கு சாம்பார் கொஞ்சம் நிறையா காய் போட்டு சாம்பார் செஞ்சேன். இன்றைக்கி இது தாங்க மெனு எங்கள் வீட்டில். சிக்கன் கிரேவி பார்த்திங்களா, குக்கர் ஓப்பன் பண்ண எப்படி இருக்குன்னு எண்ணெய் தெளிஞ்சு. அப்புறமா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கோழி ஈரல் வறுவல், அந்த சிக்கன் கிரேவி தான் இது. கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா பிரியாணி, எங்கள் குட்டி பாப்பாவுக்கு செஞ்ச பிரியாணி. அப்புறம் சாம்பார், கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேன். அப்புறம் நண்டு வறுவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.